தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமீப காலமாக தமிழகத்தில் நடக்கும் பல குற்றங்களுக்கு பின்னணியில் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு வருவது அதிகரித்து வருகிறது அப்படின்ற ஒரு செய்தி தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதை தான் வி த லீடர் அமைப்பின் வந்து தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு பேசியிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். அதாவது பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தமிழகத்தில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. பல சம்பவங்களுக்கு பின்னணியில் இந்த வட மாநிலத்தவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்க முடிக்கிறதுன்னு பார்க்கறதுக்குள்ள அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்ப காலத்திலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டு வருது. அது என்னன்னா, வட மாநில தொழிலாளர்கள் எத்தனை பேர் இங்க இருக்காங்க, எங்கிருந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து இங்க எங்க தங்கி இருக்காங்க, எங்க வேலை செய்யறாங்கன்ற அந்த முழு விவரங்கள் நம்ம கையில, தமிழக அரசின் கையில் இல்லை அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமாக இருக்கிறது. இந்த விவரங்கள் தமிழக அரசுக்கு வழங்கப்பட வேண்டும். தமிழக அரசு இந்த விவரங்களின் பின்னணியில் அவர்களை கண்காணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப பிஜேபியிலிருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு இடத்தை எடுக்கிறாரா, திராவிட பாணி அரசியலுக்குள் வந்து குதித்திருக்கிறாரா அண்ணாமலை அவர்கள் அப்படின்றதுதான் கேட்க வேண்டியிருக்கிறது. இல்ல தமிழகத்தோட கள யதார்த்தம் தான் என்ன, உண்மையிலேயே வடமாநில தொழிலாளர்கள் அப்படின்னா நம்ம என்ன டேட்டா வச்சிருக்கோம், அதுக்கு ஏன் வைக்காம இருக்கோம் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா வாடகை வீடு கொடுக்கும் போதே வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட விஷயம் வந்து யாருக்கு கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோன்றதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இது வந்து இன்ஃபர்மேஷன் பதிவு செய்யப்படணும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோமா, ஏன் ஃபாலோ பண்ணல, ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும், ஃபாலோ பண்ணவே முடியாதா, சாத்தியம் இல்லையான்னு பல கேள்விகள் இருக்குது தொடர்பாக. அது தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸ்டுடியோல நம்மோடு இணைந்திருக்கிறார் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் திரு அழகர் செந்தில் அவர்கள். வணக்கம். அழகர் செந்தில் சார், உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க? இந்த வட மாநிலத்தவர்கள் இங்கே தமிழகத்தில் இருக்காங்க, நிறைய குற்றங்களின் பின்னணியில் எந்த குற்றமாக இருந்தாலும் பிடிச்சிடுறாங்க. இது வந்து நம்ம வட மாநிலம்னு பிரித்து பார்க்கணுமா, குற்றம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் பிடிக்கிறாங்க அப்படின்னு தான் இதை பார்க்கணுமா, எப்படி புரிஞ்சுக்க? நல்ல கேள்வி. நம்ம திருப்பியும் ஒரு கேப் விட்டு வரதுனால சொல்கிறேன். நான் எந்த கட்சியும் சாராதவன். ஏன்னா திடீர்னு நான் காக்கி போட்டனால பிஜேபி அப்படின்னு நினைக்கலாம். நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. வண்ணத்திலும் கட்சியிலும் ஒன்றும் இல்லை. நான் பொதுமக்கள் சார்பாக இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். சமூக ஆர்வலர். எந்த கட்சி நல்லது பண்ணாலும் சப்போர்ட்டு, தப்பு பண்ணால் ரிப்போர்ட் அப்படிங்கிற கான்செப்டில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த வட இந்தியர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும்போது நான் இப்போ இல்லை, ஒரு 10 வருஷமாக இதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் பிரச்சனை வரும். நான் இதில் நம்மளுடைய ரொம்ப ஒரு சாபக்கேடு என்னென்னா, மெத்த படித்த உயரதிகாரிகளின் படிப்பு கேள்விக்குறியே. இதெல்லாம் ஒருத்தர் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுற அளவுக்கு இருக்கீங்கன்னா நீங்களாம் கோமாவில் இருக்கீங்களா, இல்லை மாத சம்பளம் வாங்குறது மட்டும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே பூலோகத்துக்கு வந்துட்டு மற்ற யாரில் வேறு இடத்துல போய் படுத்துக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஐயப்பாடு வருது. இதெல்லாம் வந்து முன்கூடியே கணிக்கணுமா கூட தான். பல முறை நாங்கள் சொல்கிறோமே, எங்களை மாதிரி சாதாரணங்களையே நீங்கள் வந்து ஒரு மனிதனை கூட மதிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தான் சொல் புத்தி இல்லை. நாங்கள் சொல்கிறதையும் கேட்டுக்க மாட்டீங்க. சுய புத்தி இல்லை, சொல் புத்தியும் இல்லை. பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலே பிரச்சனை என்னென்னா, வருமுன் காப்போமே கிடையாது, வந்த பின் பார்ப்போம். எந்த பிரச்சனைலாம் இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் வேன் இருக்கட்டும், ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா அடுத்த நாள் ஆர்டிஓலாம் ஓடி போய் எல்லா ஸ்கூல் வேனும் செக் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒரு டெம்பரரியா தான் இருக்கு. அது ஒரு 3-4 நாளைக்கு அடுத்த பிரச்சனை வந்துடுது. அதனால இது என்னன்னா, சிஸ்டம் இஸ் 100% ஃபெயிலியர் ஃபார் லாஸ்ட் 30, 40, 50 இயர்ஸ். அதனால் இது வந்து என்னென்னா, வட இந்தியர்கள் உள்ளே வராங்க அப்படின்னா நம்ம அகைன்ஸ்ட் கிடையாது. யாராவது வந்து நாம் இந்தியர்கள் அப்படின்னா, அப்போ நான் என்ன கேட்குறேன், பங்களாதேஷ்காரங்களாம் வெளியே ஏற்றுனீங்க, அப்போ நம்ம யார் மனிதர்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவோம்ல. அப்போ மனிதர்களில் பங்களாதேஷ்காரங்களை வெளியே அனுப்பும்போது இந்தியர்களில் ஒருத்தருக்கும் ஸ்டேட் எக்கனாமிக் பாலிசின்னு இருக்குது. பிரிவினை பேசலை, மாநில பொருளாதார கொள்கைன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 20 வருஷமாக இங்கே வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக ஊடுருவல்கள் தமிழகத்தில் நாங்கள் வசிக்கிறதுக்கு பயமாகுது. 1 கோடி பேர் உள்ள வந்துட்டாங்க. இன்னும் 3-4 கோடி வந்துட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? அவங்கள நம்பிதான் சார் இன்னைக்கு பல தொழில் இருக்கு. அடிப்படை தொழில்கள்லாம் இன்னைக்கு செய்யறதுக்கு அவங்க நம்பி இருக்குன்னு சொல்றதை விட, உரிமை ஹோட்டல் நடத்துறவங்க எல்லாம் சொல்றாங்க வேலைக்கு ஆள் இல்லை, நாங்க அங்க இருந்து. அப்ப ஒரு 10 வருஷம் முன்னாடி யாரை நம்பி இவங்க தொழில் ஆரம்பிச்சாங்க? நான் கேட்குற கேள்வி, தமிழர்கள் குடிப்பாங்கப்பா, பீடி பிடிப்பாங்கப்பா, வேலை செய்ய மாட்டாங்கப்பா. இப்போ வட இந்தியர்கள் எல்லாருமே வந்து தூய புத்தர்களா? ஒருத்தர் பீடி குடிக்கல, தண்ணி அடிக்கல, கொலை பண்ணல, இப்போ இந்த 3 வயசு குழந்தை ரேப் பண்ணல, குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தையும் வட மாநில குழந்தையாகத்தானே இருக்கு. நான் அதை தான் சொல்றேன். இப்போ அவனோட இன்டென்ஷன் என்ன? அவனோட இன்டென்ஷன் வந்து குழந்தை எந்த இதுன்னு பாதிக்கணும்ல. இங்க வரும்போது ஒரு பிரச்சனை என்னன்னா,
அந்த இடத்துல இந்த என்னோட ஒரு கேள்வி, இதுக்கு யாராவது சரியான ஒரு நல்ல அதிகாரியோ நல்ல அரசியல்வாதியோ பதில் சொல்லுங்க, தைரியம் இருந்தா. அந்த ஊர்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க, அந்த ஊர்ல சிஎம் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. யாரு வட இந்தியா இந்தி பேச மாநிலத்தில் உங்களுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கி இருப்பாங்க. இதுவரையும் நான் இவங்களை குறை சொல்ல மாட்டேன். இந்த வட மாநிலம் வந்து இந்திக்காரங்க வந்து வராங்க, ஒர்க் பண்ண வராங்கல்ல, இவங்களை குறை சொல்ல, வேறு வழி இல்லைன்னு நீங்கள் ஓடிறாங்க. இவ்வளோ பேர் எங்களுக்கு வேலைக்கு ஆள் இல்லைன்னு கூட்டு வரல, அங்கே சம்பளமே இல்லை, 500 1000 உட்காந்து குத்த வச்சுருக்கவங்களே இங்கே கூட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே நீங்கள் 10,000 20,000 வந்தோடனே என்னென்னே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இது ஒரு பெரிய விஷயமாகி இந்த மொபைலில் இருக்கக்கூடிய கேஷ்லாம் வந்து அங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, நம்ம பொருளாதார லாஸும் ஆகுது. அப்போ இவ்வளோ அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த துறை சார்ந்த லீடர்ஸ் மேலாம் ஏன் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? அந்த நிதி யார் திருடினாங்க? ஏன் இவங்களாம் இன்னும் வாழ்வாதாரம் பெருக்க அந்த இந்தி சைடில் மாநிலத்தில் ஏன் அந்த வாழ்வாதாரத்தை பெருக்கலை? இதெல்லாம் வந்து இப்போ இல்லை, நான் ஒரு 5-6 வருஷமாக கத்தினுக்கிறேன். ஏன் இப்போ உள்ளே யாரோ வராங்கன்னா அந்த புரோக்கர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில புரோக்கருங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவங்கள கூட்டு வந்து உள்ளே விட்டா போதும்னா அந்த புரோக்கர் என்ன பண்ண, கூட்டு போய் நியாயமான வழியில் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேஷனில் போயிட்டு, சார் இவங்க மேலே கிரைம் ரெக்கார்டு எதுவும் கிடையாது, இவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க, இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. இதை நான் ஏற்கனவே இங்கேயும் நான் உரைக்கல்லையும் பேசியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். திருப்பூரில் போட்டு அங்கே போனால் என்னென்னா நம்ம தமிழ்காரங்க வேலை கொடுக்கூடாதுன்னு, தமிழ்காரங்க வேலை கொடுக்கூடாதுன்றான். அப்போ இதெல்லாம் வந்து ஒற்றுமை இல்லையா? என் ஊரில் என் நாட்டில் என் மக்களுக்கு வந்து எவனும் கொடுக்கூடாதுன்றாங்க. அங்கே போய் பிரச்சனை பண்ணதுக்கு பீகார்லேருந்து அதிகாரிகள் ஆடிட்டு வராங்க, டான்ஸ் ஆடிட்டு வந்து நம்ம சிஎம் எக்ஸ்சிஎம் திரு ஸ்டாலின் சார் அவரை பார்த்து, சார் உங்களை நம்பி அனுப்பியிருக்கோம், நீங்கள் எங்கள் ஆளுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. இப்போ அதே மாதிரி அம்பத்தூரில் போலீஸ்காரங்களே அடித்தானுங்க, குடிச்சிட்டு ஓட விட்டு அடித்தாங்க. முதல்வருக்கு கீழே இருக்க துறை, நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? இங்கேருந்து அங்கே போயிடணுமா? எப்பா சாமி எங்களை நம்பி நான் உங்களை நம்பி தான் உள்ளே விடுறோம், நீங்கள் வந்து இங்கே க்ரைம் எல்லாம் பண்ணுறீங்க, உங்களாலும் க்ரைம் ரெக்கார்டு எனக்கு நோபல் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் அனுப்பணும். இங்கே ப்ரோக்கர்ஸ் அனுப்புறதா தான் அங்கே முதல்ல ஃபில்டர் பண்ணி அனுப்பணும். அந்த மாதிரி தமிழ்நாடு வேலைக்கு போகிறேன் நாங்கள் அனுப்பணும். இங்கே வந்தோன்னே என்ன பண்ணோம்? ரெஸ்பெக்ட் ஸ்டேஷன் போகணும். இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டீங்க, சோம்பேறித்தனமாக இருக்கீங்க, முட்டாள்தனமாக இருக்கீங்க. வாங்குற சம்பளம் மக்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வயிறு எரியுது. உயரதிகாரி அதுவும் மெத்தப்படுத்த களத்தில் இருக்கணும், நான் தப்பே சொல்ல மாட்டேன். மேலே மெத்தப்படுத்த உயரதிகாரிகள் நீங்கள் அவமானப்படணும். நீங்கள் வந்து ஒரு அதிகாரி இருக்கிறதுக்கு அவமானப்படணும், உங்கள் பள்ளி அவமானப்படணும், உங்கள் பெத்தவங்க அவமானப்படணும். இந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு மிஸ்டர் அண்ணாமலை சார் நான் பாராட்டுவேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து அரசியல் தெரியாது, ஆனால் நாங்கள் ஒரு பப்ளிக் வியூவாக பார்க்குறோம். இது தப்பாக ரைட்டான்னு தெரியாது, என்னோடய வியூ. பிஜேபி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த வரையும் இதுவரை இருந்த லீடர்ஸ் ஒருத்தர் கூட இவரை மாதிரி ஸ்ட்ராங் லீடர் கிடையாது. இது என்னோட ஸ்டேட்மெண்ட்டு, நான் பொதுமக்கள் சார்பாக சொல்கிறேன். அவர் வந்து பல விஷயங்கள் எடுத்து அடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி என்னன்னா, 2 கட்சி எந்த கட்சி அவங்க வந்து இருந்த லீடர்ஸ்லாம் முன்னாடி வட மாநிலத்தவர்களை சேர்ந்தவர்கள் யாரும் குற்றவாளிகளே இங்கே கிடைக்கல. அதாவது அன்னைக்கு பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னு போது இல்லங்க, பொலிட்டிஷியன் அதை பத்தி பேசல. இல்லங்க, நான் அரசியலுக்குள்ள போற சொல்ல, அவர் அது பண்றது தப்பு தான். நான் என்ன சொல்றேன்னா, அவர் அன்னைக்கு பேசாம இன்னைக்கு பேசுறது தப்பா இருக்கலாம், இல்லைன்னா என்ன காரணம் எனக்கு அது அதான் சொல்ல, அரசியலுக்குள்ள போல. ஆனா பிஜேபி ஓரளவு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு காரணம், இதுக்கு முன்னாடி இந்த லீடர்ஸ் எல்லாம் வேற கட்சியை பார்த்து பயப்படுவாங்க, சும்மா மேலோட்டமான அரசியல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் வந்து எவ்வளோ பெரிய சாட்டைகள் சுற்றினார்ல, அன்றைக்கி பயம் வந்ததா? இன்றைக்கி பிஜேபினா ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை கொண்டு வந்து இவர் தானே இனி அவருக்கான உரிய மரியாதை கொடுக்கும்போது அவர் வெளியே வராரு. அதனால் இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை நான் பிஜேபி நான் சொல்கிறேன், முத்ரா லோன் கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை வந்து நான் வாழ்த்துறேன். முத்ரா லோன் சரியான லோனு, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. எங்களுக்கு 1% மட்டும் தான், எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வட மாநிலத்தில் சாரையாக எங்களுக்கு உள்ள வராங்க. ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில் 100 பேர் இருக்காங்கன்னா, இந்த 100 பேரில் ஒரு 20 பேர் வந்து வெளியே போகலாம், ஒரு பர்மிஷன் லிமிட் வச்சுக்கலாம். அங்கே ஒன்று கேட்பான், தமிழ்நாட்டில் ஒன்றும் வேலைக்கு போகலையா, அவங்களாம் நாங்கள் 20% போகிறதும் அங்கே என்ன பண்ணால் 100 பேரில் 80 பேருக்கு வந்துடுறாங்க. இங்கே அப்போ இங்கேருந்து 20 பேர் தான் போகிறாங்க. அப்போ எவ்வளோ ஆகுதுன்னா, இங்கே 20 பேர் போயிட்டா 80 இருக்குது, அங்கே 80 160 பேர் இங்கே இருக்கான், அங்கே வெறும் 40 பேர் இருக்கான். ஒரு 100 ரூபான்றது 160 பேர் இங்கே செலவழிக்கப்படுது, அங்கே 100 ரூபா 40 பேர் செலவழிக்கப்படுது. இந்த 160 பேருக்கு தேவையான வசதிகள், போக்குவரத்து, அந்த 100 பேர் இன்னைக்கு வெளியில போயிட்டான்னா அந்த 100 பேர் செய்யற வேலையை இங்க தமிழ்நாட்டுல செய்யறதுக்கு ஆளே இல்ல. அது காரணம் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு கூட அதை பத்தி யாருமே பேசாத ஒரு காரணம் சொல்லவா? தமிழன் சரியில்லைன்னாங்கல்ல, தமிழனுக்கு போதையை உண்டு பண்ணது யாரு? இந்த அன்சு போதை டாஸ்மாக் இதெல்லாம் எடுத்து வந்து விட்டது யாரு? இதுவரை இன்னைக்கு வரை எல்லா கட்சியிலும் முதல் சைடு நான் வந்து டாஸ்மாக் ஒழிப்பேன் ஏன் பண்ணாம இருந்தீங்க? இதுதான் பெரிய மைனஸ். நம்மளால போதையில் உட்பட்டு இலவச டிவியை கொடுத்து சோம்பேறிகளாக்கி அநியாயம் பண்ணி நம்மளோட திரை நம்ம மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு விவசாயி கிடையாது, தமிழ் மாதிரி திறன் கிடையாது. ஆனால் அவனை மழுங்கி எல்லாரையும் டாஸ்மாக் வாசலில் போட்டது யார்? அன்சு வாசலில் அன்சு போதை பொருள் போட்டது யார்? கஞ்சா அபின் இப்படின்னு போதை பொருள் கொண்டு வந்து இறக்குனது யார்? இதெல்லாம் இறக்கிட்டு தமிழை மொக்கையாக்கிட்டு அப்புறம் வந்து இன்னொருத்த போடுவானா, அப்புறம் இவன் மட்டும் இப்போ எனக்கு வந்து யாரும் தண்ணி அடிக்கலையா? இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இவன் அதுக்கு மேலே ஆகிடுவான். நம்மளாவது கத்தி எழுத மாட்டான். ஒரு ஓனர் முதலாளி சம்பாதிச்சு படணும், உப்பு நன்றி கடன் இருக்கும், தொண்டை அத்து போட்டு போயிடுவான்னு சொல்கிறேன். புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஆனால் இவங்க நான் வந்து திருப்பி சொல்கிறேன், இவங்க களத்தில் நிற்கிற இந்திக்காரங்க குறை சொல்ல மாட்டேன். ஏதோ லேபருக்கு வராங்க, அங்கே அவங்க ஏமாற்றப்பட்டாங்க, அவங்களுக்கு உரிய அங்கே வசதி அங்கேயே அவங்க அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸோ அந்த சீஃப் மினிஸ்டரோ எந்த ஸ்டேட்லேயும் அவங்க கொடுக்கல.
இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல ஏன் அந்த இது கொடுக்கல உங்களுக்கு? ரைட். இந்த இடத்துல இதான் பிரச்சனை. அழகர் செந்தில் சார், அதாவது இப்போ இவங்களெல்லாம் எப்படி இதை பதிவுல கொண்டு வரணுங்கிறாங்க? இது வந்து அந்த ஒப்பந்ததாரருக்கே அவங்க எங்க இருந்து வர்றாங்கன்னு அவங்க ரொம்ப சிம்பிள் மேடம். தெரிஞ்சுக்கிறாங்களா தெரியல. ஒண்ணுல நீங்க இது எப்படி, இதுல என்ன பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி சிம்பிள் இருக்கு? பிராக்டிகல் டிஃபிகல்லாம் இல்ல. இவர் சொன்ன மாதிரி காவலர்கள் வந்து இப்போதான் இதை ஒருங்கிணைச்சிட்டா பிரச்சனையே ஈஸியாக இருக்கும். இன்னும் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறாங்களா? இப்படி பண்ணி விட்டுட்டு குற்றம் நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு வேலையாக இருக்கட்டும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க பீகார்லேருந்து வராங்க, ராஜஸ்தான்லேருந்து வராங்க, இல்லை வேறு ஏதாவது ஊர்லேருந்து வராங்க. ஸ்டேட் அந்த ஸ்டேட்னு இல்லை, பொதுவாக இந்திய ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க. எதில் வருவாங்க? நடந்து வருவாங்களா? இல்ல ட்ரெயின் பஸ் ஏதாவது அப்போ ட்ரெயின்ல தான் வரணும். கொஞ்சம் யோசிக்கணுமா? நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் உள்ளே விட்டுட்டு உள்ளே போய் தேடிட்டு இருக்க வேணாம். பஸ் ஸ்டாண்டில் ஒரு டீம் இருக்கணுமா? ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டீம் இருக்கணுமா? ஏர்போர்ட்டில் ஒரு டீம் இருக்கணுமா? ஏன் ஒரு 4 பேரை வச்சு உள்ளே வந்து உங்களால் வந்து அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியாதா? இந்த 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 கிளாஸ் இருக்குதுன்னா, நான் பல முறை இதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் இதில் ஊற்றணும். நம்ம ஆளும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிளாஸை உடைச்சிட்டாங்கன்னா இது ஓட்டை, எத்தனை லிட்டர் தண்ணி? 2 லட்சம் தண்ணி ஊற்றணும். இங்கே வரும்போது இங்கே பிடிச்சி ஃபில்டர் பண்ணுங்கடான்னு நம்ம சொல்கிறோம். இது வட இந்தியராகட்டும், இல்லை போதை காய்ச்சலாகட்டும், இந்த கார்னரில் எல்லைகளில் எந்தெந்த பக்கம் தமிழ்நாட்டில் என்ட்ரி. ஆக்சுவலி இது காவல்துறையோட வேலையா? நீங்க உணவு பாதுகாப்புத்துறை வந்து போதைப் பொருளுக்கு. இது வந்து யாரோட வேலை? இப்போ குற்றம் யாருனால வருது? இப்போ யார் பண்ணணும்? இதை அரசாங்கம் பண்ணணும். ஒரு நிறுவனம் இவ்வளவு பேரை வேலைக்கு வைக்குதுன்னா அவங்க அந்த கரெக்டா டேட்டா வச்சிருந்து அந்த டேட்டா இல்ல மேடம், நான் என்ன கேட்கலாம், காவல்துறைக்கு இல்ல சரியா அது இருக்குமா? இல்ல காவல்துறை ஒவ்வொரு இடமா போய் அப்படி இல்ல மேடம், இவங்க வர்றாங்களா அவங்க வர்றாங்களா? 2 விஷயம் இருக்குது. என்னன்னா, ஒரு குற்றம் வராம தடுக்கணும்னா அப்ப அதுக்கான விஷயங்களும் நம்ம எடுக்கிறோம். இப்போ தேர்தல் டைம்ல யாரோட வேலை வந்து பணத்தை பட்டுவாடா பண்ணக்கூடாது? யாரோட வேலை அது? குறிப்பிட்ட ஏதாவது தடுக்க முடியாத போலீஸ் மட்டும் தான் வரணுமா? எல்லா அரசு துறை நிற்க தான் செக் பண்றாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வராங்கல்ல. அப்ப அந்த மாதிரி இந்த ஹெச்ஆர்ஸ் எல்லாம் வந்து இங்க நம்ம இதில் சொல்றேன். உதாரணத்துக்கு அர்பேசர் கார்பரேஷன் பாகிஸ்தான்லேருந்து மட்டும்தான் ஆளை கூட்டு வரல இன்னும் குப்பாடுறதுக்கு. இந்த ஹெச்ஆர் ஏசியில் உட்காந்து சீட்டை தேய்க்கிறாங்க. இறங்கி ஃபீல்டுக்கு போனால் நான் சேலஞ்சு பண்ணுறேன், வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்னும் உட்காந்துருக்காங்க. அப்போ உண்மையாலே தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லைனா ஏன் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சிலேருந்து ஏன் நீ கொண்டு வர மாட்டேன்? ஒரு 3 வருஷம் 5 வருஷம் போட்டு எப்படி என்ன மாதிரி எண்ணி விடுவா? நீ பர்மனெண்ட் பண்ணி அவன் பண்ணுறது கிடையாது தான், அவன் ஓடியாது கிடையாதான். ஒரு பிஹெச்டி படித்தவர் இன்றைக்கி வந்து அர்பேசர் சூப்பர்வைசராக இருக்கார். பிஹெச்டி படித்தவர் ஒரு வாத்தியார் போரூரில். நான் என்ன கேட்குறேன், குஜராத்து இன்னும் என்ன அநியாயமாகுது? நீங்கள்லாம் எந்த மாவட்டத்துலேருந்து முதல்ல இந்த அர்பேசர் எந்த மாவட்டத்தில் எந்த ஸ்டேட்டு தான் சேர்ந்தவங்க? எதுக்காக தமிழ்நாடு தவிர ஆந்திரா, கர்நாடகா, குஜராத்து இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஒன்று சிஎம்ஆரில் எடுங்க, மெட்ரோ ரயில் வேலை நடக்குது. ஏன் மெட்ரோ ரயில் வேலைக்கு இன்னும் எங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அந்த ஆளுங்களுக்கு லேபருக்கு வேலை கொடுத்தா பாவமா? அங்கே இருக்கவங்க எல்லாமே மேக்ஸிமம் பண்ணால் ஆந்திரா, கர்நாடகா, இந்திய ஸ்டேட்டு. ஓடுற வண்டி கூட ராஜஸ்தான் ஸ்டேட். ஆள் இல்லன்னு சொல்றது இல்ல ஆளுங்க இருக்காங்க, செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. சரி, நான் கேக்குறேன், எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு பேர் பெண்டிங்ல இருக்காங்க? இப்போ நான் கேக்குறேன், இருக்கலாம் சார், அந்த வேலைக்கு பர்టిక్యులர் வேலைக்கு வர்றதுக்கு அந்த தயாரா இருந்தா தானே நீங்க எடுப்பீங்க. நீங்க கொஞ்சம் தயாரா இல்லன்னு யாராவது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க. இவங்க மேல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்களா? ஏன் அதை நீங்க ஒரு கால் ஃபார் போட்டு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது பொய்யா இருந்தா சிஎம்ஆர்எல் நாங்கள் இந்த சூப்பர்வைசருக்கு 40,000 சம்பளம் தரோம். படிக்காதவன் படிச்ச வேலை 40,000 50,000 போட்டு சிஎம்ஆர்ல வேலைக்கு வைக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு கால் ஃபார் ரிப்போர்ட் போடு, ஓப்பனான பேப்பர்ல போடுங்க. எத்தனை பேர் கியூ நிற்கிறாங்க, மீடியா போய் நின்று வீடியோ எடுங்க. தமிழ்காரன் வரலன்னு என்ன பேசல. நீங்க சொல்றது வந்து இப்ப நீங்க வந்து மெட்ரோ வேலையை மட்டும் சொல்றீங்க. மெட்ரோ வேலையில மேடம் இல்ல, இப்ப ஒரு கட்டிட வேலையாக இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஹோட்டல்ல வேலையா இருக்கட்டும், எல்லாம் அந்த வேலைக்கெல்லாம் நிஜமாவே ஆள் இல்ல. மேடம் அத நான் என்ன கேக்குறேன், எப்படி அந்த இப்ப நான் எனக்கு தமிழ்நாட்டுல இல்ல இப்ப நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல பிறந்தவங்க எல்லாம் எங்கயாவது என்ன தலைமறைவா அவங்க வந்து அப்ப ஆபீஸ் கார்பஸ் போட்டு வர வைக்கலாமா? அவங்க எல்லாம் ஆட்கொணர்வு பண்ண போட்டு வர வைக்கலாமா? எல்லாரும் எங்கெங்க குளிச்சிருக்காங்கன்னு கேட்டு அவங்களாம் எங்கே போகிறாங்க? நீங்கள் ஒழுங்கான இப்போ நினைக்கிறேன், முன்னாடி மாதிரி வெறும் 500, 1000, 2000 சம்பளம் தான் கிடையாது. இன்றைக்கி பரோட்டா மாஸ்டருக்கு ஹிந்திக்காரங்க போய் பாருங்க, 1500 1800 சாதா ஹோட்டலில் கேட்குறாங்க, ஆள் கிடைக்கல. 1800 இது வந்து சீப் லேபரா? இதே லேபரை நம்மளால் வந்து 700 800 கொடுத்துருந்தான். அன்றைக்கி எல்லாம் ஓரம் கட்டிட்டீங்க. அவன் என்ன பண்ணுறான், நம்ம வேலை இல்லை இவங்களாம் கூட்டு 500 உட்கார வச்சான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷம் தான் இது வந்து இட்ஸ் அ ப்ரீ பிளான்டு திங். சவுத் இந்தியாவை ஃபுல் டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நார்த் இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டாக மாற்றணுன்றாங்க. நம்மளோட கலாச்சாரங்கள் எல்லாம் போயிடுது. இதை சரி பண்ணணும்னு நான் திருப்பி கேட்குறேன். இதையும் தாண்டி இப்போ முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே சொன்னாங்க, எல்லாரும் வந்து அங்கேருந்து ஃப்ளைட்லேருந்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க வட மாநிலத்துக்கு, அவங்கெல்லாம் ஓடியே போயிட்டாங்க, இப்போ இங்கே இல்லை ஆந்திரா பக்கம் போயிட்டாங்கன்ற அளவுக்கெல்லாம் சொன்னாங்க. அதாவது இப்போ கொள்ளையடிப்பதற்கு கூட ஒரு சில பேர் இங்கே வந்து இருந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு திரும்ப போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நான் என்ன சொல்றேன், இப்போ கூட ரீசெண்டாக போரூரில் கர்நாடகாலேருந்து ஓஜி குரூப் மாதிரி ஒரு குரூப் வந்து பிஜி ஹாஸ்டல் மட்டும் டார்கெட் பண்ணுது. பிஜி ஹாஸ்டல் மட்டும் டார்கெட் பண்ணுறானுங்க. அவங்க வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. என்ன பண்ண முடியுது? ஒன்றும் பண்ண முடியல. கேட்டால் அந்த கர்நாடகாவில் போனால் இவங்க போலீஸ் சொல்கிறாங்க, நான் காமிச்சிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்றாங்க. தீரன் படத்தில் வர மாதிரியே வருது. பிஜி ஹாஸ்டல் என்ன பிரச்சனை, நம்ம பசங்களை எல்லாம் சீரழிக்கிறாங்க. 3 மணி 4 மணிக்கு ஹோட்டல் திறக்கிறாங்களே,
இவங்களெல்லாம் யாராவது இன்றைக்கி வரையும் நம்ம சீரழிக்கிறீங்களே, நம்ம தலைமையை நம்ம சமுதாயத்தை கெடுக்கிறீங்களே வேணா ஒருத்தர் சொன்னீங்களா? யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா? யாரோ ஒருத்தர் அவேர்னஸ் பண்ணிங்களா? ஏன் உங்களுக்கு உங்களுக்குலாம் இதெல்லாம் உங்களுக்கு தோணாதா? 3 மணிக்கு முட்டை வசதி திங்க, 4 மணி திங்கிறீங்களா? பிரியாணி தின்னு, மயோனைஸ் தின்னு, ஐஸ்கிரீம் தின்னு செத்து போயிடாங்க 30 வருஷம் மேலே. இதை யாராவது அக்கறை இருக்கா தமிழ்நாட்டு மக்கள் மேலே? நான் இன்றைக்கி இருக்க ஆட்சி நான் குறை சொல்ல விரும்பாத காரணம் என்னென்னா, அவங்க போன மாதம் தான் வந்துக்கிறாங்க. நான் வந்து அரசியல் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே அவர் நிறைய விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் மேபி எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் யங் சாப்ஸ் ஒன்றுமே தெரியல அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாது. நான் ஃபேக்ட் என்ன பார்க்குறேன்னா, ஒரு யாராக இருந்தாலுமே ஒரு குஷன் டைம் 3 to 6 months கொடுக்கணும். ஆனால் இந்த பாலியல் மேட்டரு, இந்த போதை மேட்டர்லாம் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். மற்ற மேட்டர் நிர்வாகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உள்ள இறங்கிறதுக்கே ஒரு பிசினஸ் எடுத்தாலே 3 months பிரேக் வேண்டியது. இன்னும் கூட ஒரு விதமான ஒரு விமர்சனம், ஒரு விதமான குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, வட மாநிலத்தவர்களை ட்ராப் பண்ணி இந்த மாதிரி கிரைம்லாம் வரும்பொழுது சிக்க வச்சிடுறாங்க. ஒரிஜினல் குற்றவாளி யாருன்னே தெரியல. எல்லா எதிர்க்கட்சியும் நேத்திக்கு பேசும்போது உண்மை குற்றவாளிகளை அந்த இடத்துல இருந்து மக்களே பிடிச்சு கொடுத்துறது தான் அந்த பர்சன். ஆனா எல்லாரும் சொல்றாங்க உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னா, அப்ப இல்ல உண்மை என்னன்னா, அதாவது என்னன்னா எய்தவன் ஒருத்தர் இருக்கான். நான் உண்மை, ஆனால் அந்த தடை செய்யப்பட்ட அன்சு போதை பொருள் நான் நிறைய பண்ணேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா கொடை வச்சுட்டு இந்திக்காரங்களாம் அந்த அன்சு விற்றாங்க. ஒரு காலத்தில் அவன் கடை வச்சது போய் தமிழ்காரங்க சில பேர் வந்து அந்த கட்சிக்காரங்க வியாதிகள், அரசியல் வியாதிகள், இவங்களே அந்த கட்சியில் இருந்திருப்பாங்க. எந்த கட்சியாலும் இருக்கட்டும், அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நீ கடை நடத்துன்றது, இவனை லேபராக தான் உட்கார வைக்கிறது. நான் பிடிக்கும் போது எங்கள் அண்ணன் வருவான்றது, அவன் வந்து நீ யார் இதெல்லாம் கேட்கறதுன்றது. இதெல்லாம் என்ன? நான் என்ன கேட்குறேன்? நான் என்ன கேட்குறேன்? சோறு சாப்பிட்றவனை போய் தட்டி விட்றேன்? கிடையாது. நம்ம குழந்தைங்களை அழிக்கிறான். வியாபாரிகளையும் சொல்கிறேன், ஒரு கடையில் அனுப்பிச்சி வைக்கிறீங்க, உன் கடை உன் பிள்ளைங்க உன் கடையில் வாங்காது, அடுத்த கடையில் போய் வாங்காது. என்ன நிச்சயம்? உனக்கு எப்படி பணம் தேவையோ இன்னொரு குழந்தை நீ அழிக்கிறியோ, உன் குழந்தை அழிக்க இன்னொரு கடை திறப்பான்ல. வியாபாரி சங்கங்கள் இதில் கண்டனம் தெரிவிக்கும். இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்க. அதை தான் கண்டனம் தெரிவித்து இவங்க சங்கத்திலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள். இதுக்கு சப்போர்ட் பண்ணி கட்டிங் கேட்கக்கூடிய ஆளுங்கள்லாம் வந்து பொறுப்பை நீக்குங்க. இதெல்லாம் பண்ணால் மட்டும் தான் உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றப்படும். எனக்கு பிள்ளைங்க கிடையாது, ஆனால் உங்கள் பிள்ளைங்க காப்பாற்றப்படும். இல்ல இதெல்லாம் இப்ப நீங்க சொல்றீங்களே, ஆனா ஒரு பெரிய எதிர்ப்பு ஒண்ணும் எங்க இருந்தும் கிளம்புற மாதிரி தெரியல. மறைமுகமாக விஷயம். சம்பாதிக்கிறவன்லாம் திருடுத்தனமாக தான் அடிப்பான், நேரம் அடிக்க மாட்டான். நேரம் எதிர்ப்பு பண்ணால் அவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சு போயிடும்ல. யார்கிட்ட திருடன்னு தெரிஞ்சு போயிடும்ல. இப்போ ஒன்றும் அந்த மெட்ரோ ரயில் சொன்னேன், ஒரு 500-600 பேர் 1000 பேர் ஒரு பகுதியில் இப்போ ராயப்பட்ட எடுத்திங்கன்னா ஒரு 300-400 பசங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாமே மேக்ஸிமம் ஹிந்தி ஸ்பீக்கிங். போரூரில் பிடிச்சி கொடுத்தேன். போரூரில் போதைப் பொருள் அந்த பூத்துக்கிட்டே நின்று போடுறான். அவனை கூட்டுக்காரன் எந்த ஊர்லேருந்து வரேன்னு, நான் பீகார்லேருந்து வரேன் சார். ஏன்ப்பா இது போடுறது தப்பு இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் பேன் பண்ணிடுது. பக்கத்தில் ஒரு பேட்ரோலில் ஒரு போலீஸ் இருக்கார், அவரை கூப்பிட்றான், ஒரு எஸ்ஐ சார். என்ன சார்ண்ணே? விடுங்க, அவர் பிடிக்கணும், நான் விடுங்கன்னு சொல்லணும். இது எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் சொல்கிறார் அவர், எந்த கடையில் இல்லை. நான் கேட்டேன், அப்போ பேட்ரோல் எதுக்கு, போலீஸ் பேட்ரோல் எதுக்குன்னு கேட்குறேன். எந்த கடையில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சு இல்லை? உங்களுக்குலாம் மக்கள் வரி பண்ண சம்பளம் கொடுக்குறாங்க. எந்த அரசு வந்தாலும் நான் திமுக நெட்வொர்க்கிங் நடக்குதுங்கிறீங்க. இல்லை, அவர் கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், உண்மையிலே நல்ல ஷார்ப்பான போலீஸ் தான். பயமா இருக்கா போய் தனியாக போய் அதை ஒரு போலீஸ் உடுப்பில் போட்டு என்ன மேடம், நான் என்ன சொல்கிறேன், ஷார்ப்பாக இருக்காங்க. ஷார்ப்பான போலீஸாக இருந்தால் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி கொடுங்க. அவன் பீகாரில் வாங்கி வந்துடுறான். பீகாரில் டெய்லி போய் வாங்கி வருவான். ஒரு மாதம் கழிச்சு, ஒரு மாதமாக ஒரு 6 மாதத்துக்கு ஒருத்தவரை போவான். அப்போ வந்து 10 கிலோ வாங்கி வந்து வச்சுருவான் அவன். அப்போ அந்த 10 கிலோ வாங்கினா 500 பேர் தங்கியிருக்காங்களே, அவங்க வசிக்கிற இடத்துல போய் உங்களால் ஏன் ரைடு பண்ண முடியல? சிஎம் அவரோட ப்ராஜெக்ட் எடுக்கிட்ட சொல்றேன். நீங்க சொல்றீங்களே இவ்வளவு சிம்பிளா இதெல்லாம் பண்ண முடியும், இதுனா அரசுக்கு தெரியாதா இல்ல அரசால ஏன் இத செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறீங்க? அரசால திருப்பி அரசு சொல்லக்கூடாதுங்க. இதுல மெயின் ப்ராப்ளமே நம்மளுடைய சாபக்கேடே யாருன்னா, அரசு மெத்தப்படுத்த உயர் அதிகாரிகள் என்ற சதிகாரிகள். களத்தில் நிற்கிற நாளைக்கு வந்து ஒன்றும் இல்லை, அது போலீஸ் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், எதாகட்டும், மேலே இருக்க அதிகாரி நாளைக்கு இதை செய்யின்னு சொல்ல செய்யறதுக்கு பாயத்துக்கு கிடையாது இருக்காங்க. கீழே இருக்கிற அதிகாரிகள் அதை ஸ்ட்ரிக்டே பண்ணல. இது பல வழியில் பல பேர் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், அதிகாரிகள் வீட்டில் ரெய்டு போய் இடி ரெய்டு போய் எடுத்தாலே நம்ம தமிழ்நாட்டு கடனை அடைச்சிடலாம் 2 வருஷத்தில். இவங்க வீட்டில் இருக்கிற பிளாக் மணி எடுத்தாலே போதும், இவன் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண எடுத்தாலே போதும். ஒருத்தர் 500 கோடி 200 கோடி சம்பாதிச்சிருந்தாங்கன்னா எங்கே போகிறது? மக்களாக மதிக்கிறதில்ல. அரசியல் வியாதிகளுக்கு அல்ல கையாக இருக்காங்களே தவிர மக்களுக்கான விஷயமாவே யாரும் பார்க்கறதில்ல. மக்கள் சாதாரண மக்கள் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேச சொல்லிவிடுங்க, இவங்க ஃபோன் எடுக்க சொல்லிவிடுங்க, ஏதாவது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஃபோன் எடுக்க சொல்லிடுங்க. எக்ஸப்ட் வெரி ஃபியூ ஆஃபீஸர்ஸ் ஆர் குட், அவங்க கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எடுத்தனா அது வந்து நாளைக்கு நம்மளே சில கிறுக்குங்களா இருக்குது. என்னென்னா ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸில் போடுறது, குரூப்பில் போடுறதா இருக்கும். நல்ல அதிகாரிலாம் ஒதுங்கிடுறாங்க, நமக்கு எதுக்கு வம்புன்ட்டு. இதெல்லாமே ஹைலி கரப்டட்னால இந்த கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட் வந்து நல்லது பண்ண நினச்சாலும் தேர் பி அ ஹோல்ஸ். இந்த ஹோல்ஸ்லாம் அடிக்கணும்னா சாட்டையை மேலே தான் சொல்லணும், கீழே இருக்கிற அதிகாரிட்ட களத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. மேலே இருக்கிற சொல்லட்டுங்க. மேலே இருக்கிற சொல்லிட்டு தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரம் தமிழ் அதிகாரிலாம் போடுவீங்க தயவுசெய்து. அதை தான் நான் சொல்லுவேன். அப்போ தான் அந்த தமிழ்நாட்டுடைய பாசம், தமிழ்நாட்டில் நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டு கெட்ட நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இல்லனா ஐ அம் ஜஸ்ட் ஐ கேம் ஃபார் வர்க். அப்ப இங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்க கூட தமிழ் அதிகாரிகள் அவங்க அங்க வெரி ஃபியூ மேடம். அந்த மாதிரி மேடம் நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க நான் என்ன சொல்றேன், என்ன விட்டுங்க மேடம், நீங்களே ஆர்டிஐ போட்டு கேளுங்க. எத்தனை தமிழ் அதிகாரிகள் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் பிளேஸ்ட் இன் அதர் ஸ்டேட்ஸ் when compared to தமிழ்நாடு how many people are states placed here போடுங்க. அப்ப கம்பேரிசன் பாருங்க, பார்த்துட்டு நிர்வாகம் பண்ண சொல்லுங்க. நான் எதுவும் சொல்லல. சரி, வாசுதேவன் சார்,
இப்ப வட மாநிலத்தவர்களை கண்காணிச்சிட்டா மட்டும் எல்லா குற்றங்களும் சரியாயிடுமா, என்ன குறைஞ்சிருமா? குறையும் தான் சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பா அது அவங்கள கண்காணிக்க ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்குன்னு நான் பாக்குறேன். இப்போ சார் வந்து ஒரு சின்ன ரிபட்டல் கொடுத்துட்டு நான் உங்களுடைய பாயிண்ட்டுக்கு வரேன். சார் சொன்னாரு வெளி மாநிலத்துல இருந்து எல்லாரும் இங்க வந்து தமிழ்நாட்டை ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணணும்னு பாக்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. லேபர் மைக்ரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்கனாமிக் இண்டிகேட்டர், அதாவது பொருளாதார வளர்ச்சியினுடைய ஒரு இண்டிகேட்டர் தான் அது. லேபர் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப பிரச்சனையா போயிடும். அமெரிக்கா ஒட்டுமொத்தமா மூழ்கி போயிடும். ஏன்னா மெக்சிகோல இருந்து ஆளுங்க வரலன்னு சொன்னா அங்க நடக்க முடியாது. அதே மாதிரிதான் இஸ்ரேல்ல பாலஸ்தீன்ல இருந்து காசா பகுதியில இருந்து இஸ்ரேலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே உலக அளவில் நடக்கிறது தான். அதனால இந்தியர்கள் தான் வராங்க, வங்கதேசத்துல இருந்து ஒன்றும் வரலையே. இப்ப வங்கதேசத்துல இருந்து வந்துகிட்டு இருந்தாங்க, அவங்கள வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிற மற்ற இந்திய மாநிலங்கள், இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் அவங்க வந்து வேலை செய்யறது எந்த தப்பு இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல ஒட்டு மொத்தமா டோட்டல் உழைக்கும் வர்க்கம் எவ்வளவு? 2,60,00,000 பேர். ஒரு 5 லட்சம் முன்னா பின்னா இருக்கலாம். சரி, இதுல கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? தமிழர்கள் யாருமே அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தமிழர்கள் எல்லாருமே படிச்சு எல்லாருமே மேனேஜிங் டைரக்டரா மாறிட்டாங்க. டிஎம்கே ஆட்சியில 5 வருஷம் ஆட்சியில எல்லாருமே மேனேஜிங் டைரக்டர்ஸ். சார், இவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு, நீங்க கொடுக்க இல்ல இவர் இல்ல ஒரே நிமிஷம், இவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க சொல்றாரு, நீங்க வந்து அவங்க எல்லாம் தயாரா இல்லைன்னு சொல்றீங்க. ரெண்டுமே அதுதான் கான்ட்ராடிக்டரி. உண்மை, யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இல்லைன்னா ஏன் உங்களுக்கு வந்து மேற்கு வங்கத்துல இருந்தும் ஒரிசால இருந்தும் எங்க வந்து விவசாயம் ரொம்ப சிறப்பாக இருக்கோ அங்க இருந்து விவசாய கூலி தொழிலாளர்கள் இங்கேயே வரணும். காரணம் அதுதான். ஏன்னா இவங்க வந்து ஒரே நிமிஷம் வாசுதேவன் சார், ஒரே நிமிஷம் வாசுதேவன் சார், வாசுதேவன் சார் ஒரு செகண்ட், உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்ன்றாரு, அந்த கேள்வி சேர்த்து சொல்லிடுங்க. என்ன சார் சொல்லணும் நினைக்கிறீங்க? இவர் பேசின முதல் அந்த ஒரு 5 வரிகள் 10 வரிகளை மட்டும் நீங்க கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 வருஷமா நான் டிபேட்ல ஒருத்தரையும் என்ன வந்து அகைன்ஸ்டா சொல்லும் போது எடுத்து வச்சு சொல்லுவேன். சரி, திருப்பி நான் நிறைய கட்சிகள்ல வந்து அதை பேசும்போது திருப்பி போட்டு காட்டும்போது அந்த நான் சொன்ன சூழ்நிலை வந்து நிக்குது, வாய் மூடிட்டு கம்முன்னு போயிடுவாங்க. இவர் பேசின அந்த லேபர் மூவ்மெண்ட் சொன்னல, லேபர் மூவ்மெண்ட்டே வேணா ஃபுல் பேன் பண்ணுன்னு சொல்லல. இங்க வந்து வரவங்க ரேஷன் கார்டு கொடுத்து உட்கார வைக்கலாம். நான் லேபர் மூவ்மெண்ட்டை பத்தியே பேசல, அதை புரிஞ்சுக்கணும். லேபர் ஓட்டிங் ரைட்ஸ் வரையும் வாங்குறாங்க. இங்க ஓட்டிங் ரைட்ஸ் வாங்கினா இங்க ஒரு ஓட்டு அங்க ஒரு ஓட்டுன்னு வச்சுப்பாங்களா? இதை கட் பண்ணணும்னு சொல்றேன். ஒண்ணு, இவர் சொன்ன அதே 5 வருஷம் 10 வருஷம் இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இவரே கான்ட்ராடிக்ட் பண்றதுக்கான விஷயம் நடக்கும்ன்றதுக்கு நான் உறுதிப்பட சொல்றேன். இந்த கிளிப் நீங்க எடுக்கிறீங்களா? நான் எடுத்து வச்சு பண்ணி போயிட்டு ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் அதுக்கு தான் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது. இப்போ என்னோடது மகாராஷ்டிரால இருந்தது, அங்க இப்போ இல்ல. நான் இங்க வந்தது பிறகு சென்னைக்கு வந்தது பிறகு நான் இங்க ரீரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஃபார்ம் 6 சப்மிட் பண்ணேன், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா காரணம் வந்து இது தமிழர்கள் எல்லாமே எம்டிஆர் மேனேஜிங் டைரக்டரா மாறிட்டு எடுத்துக்கிட்டு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். சார் சொல்றாரு இங்க இருக்கணும் பொருளாதார வளர்ச்சி ஒன்றும் இருக்காது, இங்க இருக்கிற பணம் வேற மாநிலத்துக்கு தான் போகுது, ஸோ நமக்கு ஒன்றும் பெரிய வளர்ச்சி ஒன்றும் இதுல வரப்போறது இல்லைன்னு வேற சொல்றாரு. இதை செக் பண்ணிட்டோம், செக் பண்ணிட்டு பேசிட்டோம். இல்ல அது லேபர் பேமெண்ட் அங்கதானே போகும், அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் லேபர் தான் ஜாஸ்திங்க. குடும்பங்கள் இங்க வருகின்றன, எவ்வளவு குழந்தைகள் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நாளைக்கு அவங்க தமிழர்களாவே ஆகிடுவாங்க. இப்ப நான் கேட்டுக்கங்க, பாலக்காடு எங்களை மாதிரி பாலக்காடையர்ஸ் எல்லாம் வந்து டெல்லிக்கு போயிட்டு, அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டே டெல்லிக்கு போயிட்டு நாங்கெல்லாம் டெல்லிக்காரங்களா மாறலையா? அது மாதிரி தானே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் தெரியாது. அவர் வீட்டுக்குள்ள 5 பேர் 10 பேர் வர வரையும் தெரியாது. தவிர லேபர் பேமெண்ட் இஸ் மச் 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 லெஸ். தேங்க்யூ. கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.